வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கே அரசியல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். ஒரு ஒத்த செங்கல் எப்படி ஒரு கட்சிய தமிழகத்துல ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. அதுக்கு எப்படி பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டி தன்னுடைய சொந்த செலவுலயே தனக்கு சூனியம் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்குதான் கிட்டத்தட்ட 5 வருஷம் முன்னால இதே நாள்ல மதுரைக்கு வந்து மதுரையில பெரிய ஒரு எய்ம்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு பெருமையா பிரதமர் மோடி ஒரு செங்கலை நட்டு வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அதோட சரி, இன்னைக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5th ஆனிவர்சரியே வந்துருச்சு. அந்த கல்லூரியில் படித்த ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவர்கள் வந்து கல்லூரி படிப்பை, மருத்துவ கல்லூரி படிப்பை முடிச்சு அவங்க கிராஜுவேட் ஆயே போயிருவாங்க. அவங்களோட சர்டிபிகேட்ல மட்டும்தான் மதுரை எய்ம்ஸ் அப்படின்னு இருக்குமே தவிர உண்மையிலேயே காலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா வரும், ஆனா வராது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இதை நினைவூட்டி ஒரு பதிவை வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டும் போது போட்ட பதிவை டேக் பண்ணி, மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 2வது செங்கலை எடுத்து வைக்க இன்று எந்த அமைச்சரையும் அனுப்பி வைக்காத ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கள் எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. உண்மையிலேயே பாஜகவுடைய ஆட்டிடியூட் என்னன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தடிக்கு விழுந்தா திருக்குறள் சொல்றது, ஆனா உனா வந்து தமிழை நாங்க போற்றுறோம், தமிழ் பாரம்பரியத்தை வந்து நாங்க மதிக்கிறோம், தமிழ் மக்கள் மேல நாம ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க இதே மதுரை எய்ம்ஸுக்கு பவுண்டேஷன் போடுற அதே நேரத்துலதான் ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் கட்டவிருக்கிற எய்ம்ஸுக்கு வந்து பவுண்டேஷன் போட்டாங்க. ஆனா அந்த எய்ம்ஸை வந்து சிடன் கட்டி முடிச்சுட்டு தேர்தலுக்கு முன்னால, ஹிமாச்சல் பிரதேஷ் தேர்தலுக்கு முன்னால அதை இனாகிரேட் பண்ணி வச்சு பிரதமர் ரொம்ப பேச்செல்லாம் பேசினாரு. அப்ப கூட ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜேபி நட்டா வந்திருந்தாரு. அவர் வந்து வாய் கூசாம மேடையில ஏறி கிட்டத்தட்ட 95% வேலைகள் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணோன்னே கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள் தரப்புல இருந்து எழுந்தது. சமூக வலைதளங்கள்லாம் போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023 பார்லிமெண்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டர் நேரடியா வந்து மாநில அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து நாங்க முதல்ல 1200 கோடி சாங்ஷன் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணி இன்னும் 150 பெட் அடிஷனலா போடுறதுனால 1900 கோடி வரைக்கும் இதுக்கு சாங்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து லேட் பண்ணது வந்து மாநில அரசு தான். மாநில அரசு காரணமாகத்தான், மாநில அரசுன்னு நான் சொல்றது அப்ப இருந்த அதிமுக அரசு, அந்த மாநில அரசு காரணமாக தான் இந்த எய்ம்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க. இங்க வந்து ஒரு ராமர் கோவில் திருவிழாவுக்கு ஒரு எல்இடி ஸ்கிரீன் போட முடியல அப்படின்னு தத்தக்கா புத்தக்கான்னு குதிக்கிற இந்த நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், இல்ல இந்த அண்ணாமலை ஆகட்டும், 5 வருஷமா ஒரு காலேஜே கட்டாம 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவங்க மதுரை எய்ம்ஸ்ல படிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு கட்டப்படாத ஒரு காலேஜ்ல படிச்சதுக்காக ஒரு டிகிரியே வாங்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு காலம் கடந்து போச்சு. ஆனா அதை பத்தி நிர்மலா சீதாராமனுக்கோ இல்ல மோடிக்கோ இல்ல அண்ணாமலைக்கோ எந்த கவலைப்பட்ட மாதிரியும் அவங்க தெரியல. இல்ல அதை பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஜனவரி 27, 2019 இதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. அப்புறம் பிப்ரவரி 2020 வாக்குல அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு இதுக்கான நிலத்தையும் வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணாம கிணத்துல கல்ல போட்ட மாதிரி ஒன்றிய அரசு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த எய்ம்ஸோட ஃபண்டிங் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து ஒரு நிறுவனம் இது ஃபண்ட் பண்றாங்க. ஜெய்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை ஃபண்ட் பண்ண போறாங்க. இந்த நிறுவனம் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னால நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் பேசும்போது, மாண்புமிகு முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜெய்கா கிட்ட கில்பாக் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு மாநில அரசு கடன் வாங்கி இருக்கு. அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த தடங்களும் இல்ல, ரொம்ப ஸ்மூதா எங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப நம்மளால ஈஸியா இந்த அமைப்பு கிட்ட கடன் வாங்க முடியும் போது ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை? இந்த அடிக்கல் நாட்டும் போதே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்ச் 2021 தொடங்கி அக்டோபர் 2026 இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு அக்டோபர் 2026 எண்டுக்குள்ள இதை வந்து நம்ம திறப்போம். இத பத்தி பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவராகட்டும் இல்ல முக்கியமான தலைவர்களாகட்டும் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் பசங்க படிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பால தூக்கி போடுவாங்க. இது எல்லாத்தையுமே இல்ல, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து மற்ற மாநிலங்கள்ல ஆளுநரா
இருந்தாலும் அந்த ஆளுநர் வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தமிழகத்துல ஒரு பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு மூக்கு வேர்த்துரும். உடனே வந்து மூக்க நுழைச்சு அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு மருத்துவராக இருந்தும் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பிரதமர் மோடி அன்னைக்கு இனாகுரேஷன் செரிமனில அது வேணா நான் ஒரு சின்ன பிட்டு போட சொல்றேன். எப்படியெல்லாம் வடை சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. மதுரையிலே வந்த எல்லா ரொக்கம் என் உடைய வணக்கம். மதுரையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்றோம். என்டிஏ வந்ததுக்கு அப்புறமா ஹெல்த் கேர் அப்படியே ரொம்ப சிறப்பா சிறந்து விளங்குது. மதுரையில எய்ம்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில இந்த காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்ல இருந்து மணிப்பூர் வரைக்கும் எல்லா சைட்லயும் எய்ம்ஸ் இருக்கும். ஆச்சா ஓச்சா அப்படின்ட்டு நல்லா மனுஷன் ரீல் அள்ளி விட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமைனா ஒத்த செங்கலுக்கு அப்புறம் ஒத்த அடி கூட இந்த ஒன்றிய அரசு எடுத்து வைக்கல அப்படிங்கிறதுதான். இதுதான் ஒன்றிய அரசுக்கும் உண்மையிலேயே தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை. இவங்க வந்து வாய்க்கு வாய் திருக்குறள் சொல்றதும், தமிழக மக்களை வந்து நாங்க மதிக்கிறோம், தமிழக மக்கள் வந்து இந்துக்களை வந்து நாங்க மதிக்கிறோம், தமிழக மக்களுடைய உரிமைகளை வந்து நாங்க நிலைநாட்டுறோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இப்ப கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, உங்களுக்கு தர வேண்டியதை வந்து நாங்க அதிகமா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பச்சை பைய வாய்க்கூசாம சொல்றாங்க. ஆனா 5 வருஷமா வெறும் ஒத்த செங்கலை நட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்காம இருக்கிறாங்க. அப்போ நீங்க தெரிஞ்சேதான் தமிழக மக்களை வஞ்சிக்கிறீங்க. ஏன்னா நம்ம மதுரை எய்ம்ஸே கட்டினாலும் சரி, இல்ல குப்பர விழுந்து குட்டிக்கரணம் அடிச்சாலும் சரி, தமிழகத்துல நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதை தெரிஞ்சு புரிஞ்சதுனாலதான் வேணும்னே தமிழக மக்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்க மீது வைக்குது. இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க மக்களே, தமிழக மக்களை இவங்க எப்படி ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோட பாஜக ஒன்றிய பாஜக அரசு பாக்குது அப்படிங்கறத தயவு செஞ்சு இதுல இருந்தாவது புரிஞ்சுக்கங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்னும் இவங்க வந்து கழட்டல. இன்னும் 5 வருஷம் போனாலும் இந்த மதுரை எய்ம்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை சத்தியமா தமிழக மக்களுக்கு இல்ல. பாப்போம் ஃபியூச்சர்ல என்னதான் நடக்குது. நன்றி, வணக்கம்.